இப்போ ஒரு புத்திர தோஷம் அப்படின்னாலும் நமக்கு கவலை தானே. ஸோ சந்திரனுக்கு உண்டான ஆலயங்கள்னு வச்சுக்கோங்க. இந்த சந்திரனுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க சதுர்த்தி திதியில அது வளர்பிறையாகவும் இருக்கலாம், தேய்பிறையாகவும் இருக்கலாம். சதுர்த்தி திதியில விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது. இந்த சதுர்த்தி திதிக்கு விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது, இதற்கான தடங்கல்கள் நிவர்த்தியாகும். 2வது இந்த சந்திரனுக்கான ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்களூர் போறது ரொம்ப விசேஷம். கும்பகோணத்தில இருக்கக்கூடிய அந்த திங்களூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாரி எந்த அம்மன் ஆலயங்கள் இப்போ பிரத்யேகமாக திருமையச்சூர் எடுத்துக்கோங்க. அந்த லலிதாம்பிகை ரொம்ப விசேஷம் இல்லையா? ஸோ அந்த மாரி எந்த ஆலயத்தில் அம்பாள் ரொம்ப பிரதானமாக விசேஷமாக கருதப்படுகிறாளோ, அந்த ஆலயங்கள் செல்லுவது விசேஷம். அது பௌர்ணமி தினங்கள்ல செல்லும் பொழுது நம்மளுடைய புத்திர தோஷங்கள், புத்திர சாபங்கள் வந்து தீரும்.